வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ மாதமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி தமிழர் திருநாள், மார்கழியிலேருந்து தைக்கு மாறுறோம். ஸோ இது எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது, என்னென்ன நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் தேடுறவங்களுக்கு கை கூடும். அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது. வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். விருச்சிக ராசி இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு, உங்கள் 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, உங்களுக்கு கையில் நல்லா காசு வரும், வீட்டில் நல்ல சந்தோஷம் வரும், சுப செலவு ஜாஸ்தியாக வரும். செலவுன்னு அளரக்கூடாது, சரியா? சுப செலவு அப்படின்னா என்ன, நிறைய நல்லது நடக்க போகுது, அந்த நல்லதுக்கான செலவுக்கான காசும் உங்களுக்கு கைக்கு வரும் சார். அதனால் சூப்பராக இருக்க டைம். வீட்டில் சந்தோஷம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே பொறுமையானவங்க, இன்னும் வீட்டில் இன்னும் குழந்தைங்க கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டலாம் இன்னும் பொறுமையாக இருக்க ரொம்ப நல்ல சந்தோஷங்கள் வரும். நீங்கள் முக்கியமாக குடும்பத்தோட குலதெய்வம் கோவில், காவல் தெய்வம் கோவில், அதுவும் குலதெய்வம் ஒன்றும் பெண் தெய்வமாலாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அது நீர்நிலை பக்கத்தில் இருக்க பெண் தெய்வம். இப்போ எல்லா நிறைய ஊருங்களில் குளத்தாங்கார பக்கம் பச்சையம்மன், செல்லியம்மன் கோவில்லாம் இருக்கும். இவங்களெல்லாம் போய் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்கள் தரும். நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நீங்கள் இதுலேயும் நிறைய பேர் கவர்மெண்ட்டில் இருப்பீங்க, காவல்துறை, டிஃபென்ஸ், சிபிசிஐடி, ஐடியில் இருக்கிறவங்க இந்த அனாலிட்டிக்ஸ், டெஸ்டிங் இதிலலாம் இருப்பீங்க. இந்த நிறைய தொழில் முனைவோர் இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸுகள் வெற்றி அடையும். நீங்கள் லான்ச் பண்ணுற புது ப்ராடக்டோ, புது பிஸ்னஸோ, ஏதோ ஒரு புதுமையான விஷயங்கள் வெற்றி அடையும். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ விசாக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு புது அப்ளிகேஷனுக்கு சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எல்லாமே அதிகமாக வெற்றி அடையும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம். நீங்கள் லேண்டு, வீடு, நகை, வண்டி, ஏன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டலாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்கள் விருச்சிக ராசி கொஞ்சம் தனிமையான ராசி. இந்த அழகாக ஒரு பைக்கோ காரோ எடுத்துகிட்டு லாங் டிரைவ் பொறுமையாக ஓட்டிகிட்டு போவாங்க, சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போவாங்க. தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற வண்டிகள் வாங்குறதுக்கு இது சூப்பரான டைம். என்னென்னா, ஜோதிடரை பார்த்து எந்த கலர் வண்டி, என்ன நம்பரில் வண்டி, இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஊரில் இருக்க புதையெல்லாம் அதிகமாக யார் கிடைக்கணும் பார்த்தா விருச்சிக ராசி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிக ராசி பாவம் லைஃப்பில் அவ்வளோ அடி வாங்குவாங்கன்னு. அதே சமயம் ஊரில் இருக்க புதையெல்லாம் ஜாஸ்தி விருச்சிக ராசி தான் கிடைக்கும். புதையல் கிடைச்சாலும் நல்ல விருச்சிக ராசிக்காரன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நிறைய புதையல்கள், வாழ்க்கைக்கு தேவையான பல புதையல்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை, உடல் உபாதைகள், ஏன்னா விருச்சிக ராசிக்கு இந்த பிறப்புறுப்பு பக்கத்துலலாம் ஏதாவது கொஞ்சம் எல்லாருக்குமே கிடையாது, ஜென்ரிக்காக லைட்டாக இஷ்யூஸ் வரும். அதனால் ஏதாவது இருந்ததுன்னா கூட, இல்லை ஜென்ரலாகவே பிளட் ப்ரெஷர், பிபி, ரத்தம் சம்மந்தமாக எதனா இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் டிராஸ்டிக்காக கம்மியாகும். யாருக்கும் இல்லைன்னா சூப்பர், இருந்ததுனாலும் அது கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணத்துக்கு நல்ல நேரம் கூடி இருக்குங்க, சரிங்களா? கல்யாணம் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் இது. நீங்கள் நாள், நேரம், ஹோரை பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜென்ரலாக நல்ல நேரம்லாம் பார்த்து போவோம். உங்கள் ஜாதகத்துக்கு எது நல்ல நேரம், எந்த ஹோரை நல்ல ஹோரைன்றதை பார்த்து போனீங்கன்னா
ஒன்றும் சூப்பர். உங்களுக்கு தேவைப்பட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான சரியான நாள் நேரம் குறித்து தரப்படும். அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸுக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கும் பார்ட்னர்ஸ்லாம் தேடிங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடன்கள்லாம் தேடிட்டுருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து ஏதாவது பணம் வரணும், ஸோ அவங்களோட சொத்துக்கள் வரணும், அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல மாதம். விருச்சிக ராசிக்கு ஜென்ரலாகவே நல்ல அமானுஷ சக்தி இருக்கும், நல்ல இன்ட்யூஷன் பவர் இருக்கும். நீங்கள் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு அனுகூலமாக அமையறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஜனவரி மாதம்லாம் வந்து ரொம்ப சூப்பர். அதுவும் என்ன சொல்கிறது, பொங்கல்லாம் வருது, நிறைய நல்ல பண்டிகைகள் வருது. நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சூப்பராக பவர் ஏறும். நல்ல குருமார்களை போய் பிடிங்க. நல்ல குருமார்கள் ஜீவ சமாதி, அதாவது முருகன் கோவிலில் இருக்க ஜீவ சமாதிகள்லாம் போய் நீங்கள் வழிபட சூப்பரான பவர் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ஸ்தானம் இருக்குது. கொஞ்சம் தொல்லைகள், மறைமுக எதிரிகள், கொஞ்சம் சில மனக்குழப்பங்கள் வந்தாலும் தொழிலில் நீங்கள் எப்படியும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. சரிங்களா? ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் லாபம் வந்ததுனாவே டக்குன்னு அந்த பணத்தை வெளியே எடுத்துறது நல்லது. ஏன்னா சனி பகவான்லாம் பார்க்கறதுனால ஏதாவது குழப்பம் வரும். எடுத்துகிட்டு நிலையான இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அது நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஜெயிக்கிற வழியை பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி 12லேயே குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய சுப செலவுகள் வரும். அந்த விஷயத்துங்களை எடுத்து வீடு, வண்டி, வாகனம், கல்யாணம், மகப்பேருக்கும் சூப்பரான டைம். மகப்பேருக்கு, லவ்வர்ஸ்க்கு நல்லா இருக்குது டைம். அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றணும், அது எல்லாத்துக்குமே நேரம் நல்லாயிருக்கு. அதில் பணத்தை போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர் வள்ளி தேவனையோட மணக்கோலத்தில் வழிபடுங்க. துர்க்கை அம்மனை மணக்கோலத்தில் வழிபடுங்க. யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நெய் விளக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நெய் விளக்கு போட்டு வழிபடுத்து ரொம்ப சிறப்பு. முருகன், துர்க்கை அம்மா வந்தால் நீங்கள் வந்து அரளிப்பூ வச்சு நீங்கள் வழிபடலாம். கல்யாணத்துக்கு வந்தால் நீங்கள் மல்லிகைப்பூ கொடுக்கலாம். நீங்கள் பெருமாள் வந்தால் துளசி கொடுத்து வழிபட ரொம்ப நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள், நீர் ஆகாரமாக அன்னதானங்கள் நீங்கள் கொடுக்குறதும் ரொம்ப சிறப்பு. இந்த ஜான் 2026 உங்களுக்கு சூப்பராக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது, இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி
அது வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன். பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒண்ணு உங்க ஜாதகத்துக்கு அக்யூரேட்டா எந்த தெய்வத்த பிடிக்கணும், எந்த கோவில பிடிக்கணும், இல்ல எந்த உபாசனை தெய்வத்த பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? உங்க ஜாதகத்துல குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனா பணம் வரும்ன்றது இல்ல. அப்ப முருகரோ, பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்க ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்கு. அதை பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க. இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துகிறோம், எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஆண்டவன் தந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இதை கேட்டோடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கீழாக மாறிடுமா, என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க. அது நடக்குமா? ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனால் கண்டிப்பாக போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம். 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள், போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு. ஆனால் 1லேருந்து 2வது படி 3வது படி கண்டிப்பாக போவீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா பயன்பெறுங்க. நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக, சூப்பர் மாதம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறது.